வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WPS சீரிஸ் 9ல எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ WPSல எதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக் கீழ வந்து வருது. ஸோ எப்படி ஃபில் பண்ணணும், அத வந்து இந்த வீடியோல வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஏஎஸ்எம்இ செக்ஷன் 9ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, QW-409 இதுக்கு கீழ தான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வருது. ஸோ நம்ம WPSல மினிமமா எதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? அத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெல் பாஸ். ஸோ இங்க வந்து நீங்க வந்து எத ஃபில் பண்ண போறீங்கன்னா, ரூட்டு சரிங்களா? ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஸோ ரூட் பாஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹாட் பாஸு, அப்புறம் ஃபில்லிங்கு, அப்புறம் கேப். ஸோ இத வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்ல வந்து நீங்க வந்து வெல்டிங் பண்றீங்க ரூட்ல. ஜீட்டா ப்ராசஸா, ஸ்மாவா. ஸோ அத வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன். இது வந்து எலக்ட்ரோட் அதோட டைப்பு, இல்லைன்னா வந்து ஒரு ஃபில்லரோட டைப்பு. இப்போ வந்து எலக்ட்ரோட்னா E316 இது பண்றேன் அப்படின்னா, E316 இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து ஜீட்டால வந்து வெல்பரம் போனா ஃபில்லர் ஆயிடும். அப்ப ER316L அந்த மாரி பண்ணணும். அதோட டயாமீட்டர் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும் அடுத்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அண்ட் பொலாரிட்டி. என்ன டைப் ஆஃப் கரண்ட்? டிசிஇஎன்னா? டிசிஇபியா? ஸோ இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஏசி கரண்டா? இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆம்ப்ஸ். எவ்வளோ கரண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அத வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வயர் ஃபீட் ஸ்பீட். ஸோ இத பார்த்தீங்கன்னா, எஃப்சிஏடபிள்யூ இருக்கு பார்த்தீங்களா? அதுல நம்ம வந்து இங்க இந்த காலத்துல வந்து ஃபில் பண்ணுவோம். எஃப்சிஏடபிள்யூ, ஜீமா இதுலலாம் வந்து நம்ம வந்து வயரோட ஃபீடோட ஸ்பீடு சரிங்களா? அத வந்து மென்ஷன் பண்ணுவோம். எனர்ஜி ஆர் பவர். ஸோ இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இந்த லேசர் பீம் வெல்டிங்ல எனர்ஜியோட வேல்யூஸ வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து வோல்டேஜோட வேல்யூ இங்க வந்து மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிராவல் ஸ்பீட். ஒரு பாஸ் ஃபுல்லா முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது சரிங்களா? எம்எம் பெர் மினிட் ஆகும், இல்ல எம்எம் பெர் செகண்ட் ஆகும் இங்க வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பல்சிங் கரண்ட். இந்த பல்சிங் கரண்ட்னா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து கரண்ட் டைப் சேமா தான் இருக்கும். பட் உங்களுக்கு என்னன்னா, அப் அண்ட் டவுனா அந்த கரண்ட் வந்து மாறும். எப்படின்னா, லோ கரண்ட்லேருந்து ஹை கரண்ட்டுக்கு போயிட்டு, போயிட்டு வரும். ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சில. சரிங்களா? அதுதான் வந்து பல்சிங் கரண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இந்த பல்சிங் கரண்ட்லாம் யூஸ் பண்றோம்னா, லைக் ப்ரிசைஸ் வெல்டிங்க்காக நம்ம வந்து இந்த பல்சிங் கரண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பல்சிங் கரண்ட் வந்து செட் பண்ணிட்டோம்னா, ஸோ அந்த லோ கரண்ட்லேருந்து ஹை கரண்ட்டுக்கு போயிட்டு, போயிட்டு வரும். நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆர்க் வந்து உங்களுக்கு வந்து பல்ஸ்ன்னு வந்து உங்களுக்கு வந்து மின்னும். சரிங்களா? விட்டு, விட்டு எரியும். ஆ ஸோ அதுதான் வந்து இந்த பல்சிங் கரண்ட். ஸோ நம்ம செட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பல்சிங் கரண்டோட வேல்யூஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். மினிமம் டூ மேக்ஸிமம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹீட் இன்புட். ஸோ இது எப்படின்னா, நம்ம பிகே பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஹீட் இன்புட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவ இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் சைஸ் அண்ட் டைப். இது வந்து ஜீட்டா ப்ராசஸ்ல வந்து டங்ஸ்டன் அந்த என்ன சைஸ் சரிங்களா? அதோட அதுக்கப்புறம் டைப். அது வந்து பியூர் டங்ஸ்டனா, இல்ல தோரியேட்டட் டங்ஸ்டன் எலக்ட்ரோடா இந்த மாரி நெறைய இருக்கு. சரிங்களா? நெறைய டைப் இருக்கு. ஸோ என்ன டைப்பு அப்படின்னு நம்ம வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? தோரியேட்டட் இருக்கு, சீரியேட்டட் இருக்கு, பியூர் டங்ஸ்டன் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு கலர் கோட் இருக்கு. கலர் கோட பொறுத்து நம்ம வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மோட் ஆஃப் மெட்டல் டிரான்ஸ்ஃபர். இது வந்து ஜீமா, எஃப்சிஏடபிள்யூல நம்ம வந்து இத வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸ்ப்ரேயா, குளோபுலரா, ஷார்ட் சர்க்யூட்டிங்கா, டிப் டிரான்ஸ்ஃபரா. ஸோ அது எது நம்ம வந்து பிக்கிறப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோமோ, அத வந்து இங்க வந்து மென்ஷன் பண்றோம். சரிங்களா? இதுதான் வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெல் பாஸஸ். ஸோ இதுல ரூட்டு, ஹாட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்கு, கேப்பு. ஸோ
இப்போ வந்து 2 சைடு வெல்ட் பண்ண போறோம். இப்போ டபுள் வி க்ரூவ் இருக்கு அப்படின்னா, டாப் அண்ட் பாட்டம் அதோட வேல்யூஸ நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? என்ன ப்ராசஸ் ஜீட்டா, கிளாசிஃபிகேஷன் சரிங்களா? ஃபில்லரோட கிளாசிஃபிகேஷன் அதோட என்ன மெட்டீரியல் அத இங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டயாமீட்டர் சரிங்களா? அதுக்கப்புறம் பொலாரிட்டி, அப்புறம் கரண்ட், வோல்டேஜ், டிராவல் ஸ்பீடு மென்ஷன் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் பல்சிங் கரண்ட் நம்ம யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இல்லைன்னா வந்து மென்ஷன் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் ஹீட் இன்புட், அதுக்கப்புறம் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் சைஸ் சரிங்களா? என்ன டைப் ஆஃப் சைஸ், அதுக்கப்புறம் தோரியேட்டட் டங்ஸ்டன் யூஸ் பண்றாங்க. 2.2% அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து ஜிடால ப்ராசஸ்ல கிடையாது. அதனால நாட் அப்ளிகபிள் போட்டாச்சு. சரிங்களா? ஆ இது வந்து லேசர் பீம் வெல்டிங்க்கு உள்ள WPS. ஸோ எப்படி ஃபில் பண்றோம் பாத்துங்க. வெல்ட் பாசஸ் ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் சரிங்களா? ஆ அப்புறம் ப்ராசஸ் வந்து LBW லேசர் பீம் வெல்டிங். ஸோ என்ன ஃபில்லர் மெட்டலோட கிளாசிஃபிகேஷன் EF 316 யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டயாமீட்டர் 1.2 டயாமீட்டர் என்ன பொலாரிட்டினா டைரக்ட் கரண்ட்ல ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து கரண்ட் வோல்டேஜ்லாம் இல்ல. டைரக்ட்டா வந்து வயர் ஃபீட் ஸ்பீட் இருக்கு. நம்ம வந்து வயர் யூஸ் பண்றனால 50 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனர்ஜி அண்ட் பவர் ரேஞ்ச் வந்து 2200 வாட்ஸ் சரிங்களா? டிராவல் ஸ்பீடு அஸ் ரெக்வயர்ட் நம்ம வந்து எப்படின்னா வந்து அந்த லென்த்துக்கு நம்ம எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகுது, அந்த ஸ்பீடு என்ன, ட்ராவல் ஸ்பீடு என்ன, அத இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? மத்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ, அதனால வந்து நன் ஏதாவது போட்டாச்சு. சரிங்களா? இப்படிதான் வந்து WPSல வந்து நம்ம வந்து அ பிகேஆர வச்சு டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? பிகேஆர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அத எடுத்து நம்ம வந்து இங்க வந்து போடணும். ஸோ, இதே நீங்க பிடபிள்யூபிஎஸ் மேக் பண்றீங்கன்னா, நம்மளா தான் வந்து அப்ராக்ஸிமேட்டா போட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா பிகேஆர்ல என்ன மென்ஷன் பண்றாங்களோ, அத தான் வந்து நம்ம வந்து ஃபைனல் WPSல வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சி யூ.